அமீர் மற்றும் பாவனி அவர்களை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சமூக வலைதளங்களில் பிரபலமான ஒரு ஜோடி. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ ஒரு விஷயத்த சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. அமீர் அவர்கள் பாவனி கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. அதுலேயும் முஸ்லீம் மற்றும் ஹிந்து முறைப்படி இவங்களுடைய திருமணம் நடக்க போகுதாம். வருகிற ஏப்ரல் மாதம், அதாவது இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி பிக்பாஸ் சீசன் 5 மூலமாக தான் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அவர் ப்ரப்போஸ் பண்ணப்போ அதை பாவனி அவர்கள் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுடைய முதல் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில், அதாவது முதல் திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தன்னுடைய கணவரை இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாக அமீர் அவர்களை பற்றி பாவனி அவர்களுக்கு புரிய வந்துச்சு. அதனால் அவங்க அதற்கப்புறமாக அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் தன்னுடைய காதலை தெரிவித்தும் கூட அக்செப்ட் பண்ணிக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டு அமீர் அவர்கள் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவங்கள விரும்பியிருக்காரு. பிக்பாஸ் சீசன் 5ல் நிறைய பேர் அவங்கள ரொம்பவே மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனால் அவங்களால அந்த முதல் திருமண வாழ்க்கையிலேருந்து வெளிவர முடியலை. அந்தளவுக்கு மன வருத்தத்தில் இருந்தாங்க. இப்போ அவங்க அமீர் அவர்களை திருமணம் பண்ண போகிறாங்க. ஹிந்து மற்றும் முஸ்லீம் முறைப்படி திருமணம் பண்ண போகிறாங்க. அதற்கப்புறமாக அவங்க ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நட்சத்திரங்களுக்காக ரிசப்ஷன் ரசிகர்களுக்காக வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த திருமண பத்திரிகை போன்ற பதிவும் எல்லோருக்குமே வாழ்த்துக்களையும் அதே போல் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. எல்லோருமே தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதையும் தாண்டி எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் சில இடங்களில் சிலர் நம்மளை அந்தளவுக்கு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது யாருடைய மனதாக இருந்தாலும் கொஞ்சம் கரையை தான் செய்யும். இன்னொருத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிட்டு நிறைய பேர் அவங்கள கஷ்டப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் தனக்கு பிடித்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் காத்துட்டு இருந்திருக்கிறாரு. அதனால தான் இப்போ அவங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமே அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், திருமணம் நடந்த அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.